ஹலோ கைஸ், ஐம் மருண். நமது சோலார் சிஸ்டத்திலே மிகப்பெரிய அளவுள்ள பிளானட் ஜூபிட்டர் பிளானட். இந்த ஜூபிட்டர் பிளானட்டை மொத்தமாக 115 நிலாக்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு மூணோட டேட்டாவை நாசா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் நாசா நமது பூமியில் உள்ள அனைத்து பெருங்கடல்களையும் சேர்த்தா எந்த அளவு நீர் இருக்கும், அதை விட 2 மடங்கு அதிகமான நீர் அந்த மூணில் இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது சோலார் சிஸ்டத்தில் 5வது பிளானட்டாக ஜூபிட்டர் பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியன்லேருந்து 778 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4332 நாட்கள் எடுத்துக்குது. ஜூபிட்டர் பிளானட்டோட ஒரு வருடம் 4332 நாட்கள். நமது பூமி நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி ஜூபிட்டர் பிளானட் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4332 நாட்கள் எடுத்துக்குது. ஜூபிட்டர் பிளானட்டை மொத்தமா 115 நிலாக்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஜூபிட்டர் பிளானட்டை பத்தி தெரிந்து கொள்வதற்கும் ஜூபிட்டர் பிளானட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, ஜூபிட்டர் பிளானட்டோட இன்னொரு கோர் எப்படி உருவாயிருக்கு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு நாசா ஜூனோ மற்றும் கிளிப்பர் எனும் ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டும் ஜூபிட்டர் பிளானட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது ஜூபிட்டர் பிளானட்டை கடந்து சென்ற யூரோப்பா மூனோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க. யூரோப்பா மூன் ஒரு ஐஸ் மூன். இந்த யூரோப்பா மூன் ஜூபிட்டர் பிளானட்ல இருந்து 6,71,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஜூபிட்டர் பிளானட்டை சுற்றி வருது. இந்த யூரோப்பா மூன் ஜூபிட்டர் பிளானட்டை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 3 நாட்கள் எடுத்துக்குது. இந்த யூரோப்பா மூன் ஜூபிட்டர் பிளானட்டோட டைடலி லாக் ஆயிருக்கு. டைடலி லாக்னா என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பா மூன் தன்னை சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு அதோட பிளானட்டை சுற்றி வரும். இதனால இந்த யூரோப்பா மூன்ல ஒரு பக்கம் ஃபுல்லாவே பகலாகவும் மறுபக்கம் ஃபுல்லாவே இரவாகவே இருக்கும். இதுதான் டைடலி லாக். இந்த யூரோப்பா மூன் ஒரு ஐஸ் மூன். இந்த யூரோப்பா மூனோட டெம்பரேச்சர் -160 டிகிரி செல்சியஸ் 30 கிலோமீட்டர் திக்கான சாலிட் ஐஸ்னால அதோட சர்ஃபேஸ் கவர் பண்ணப்பட்டிருக்கு. 30 கிலோமீட்டர் திக்கான சாலிட் ஐஸு கீழே திரவ நீர் இருக்கு அப்படின்ட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த லிக்விட் வாட்டர் நமது பூமியில உள்ள பெருங்கடல்கள் சேர்த்து இந்த அளவு அதிகமான நீர் இருக்கும். அதை விட 2 மடங்கு அதிகமான நீர் இந்த யூரோப்பா மூன்ல இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த யூரோப்பா மூனோட அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ் போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புது அப்டேட் நீங்க போகணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.